பிரான்சில் ஒற்றை சமூக உதவித் தொகையை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட ஒரு முக்கிய சீர்திருத்தத்திற்கான அரசாங்கத்தின் இலக்கை தொழிலாளர் அமைச்சர் வெளிப்படுத்தினார். இதற்கான சட்டமூலத்திற்கு டிசம்பர் மாதத்தில் அமைச்சர்கள் குழுவில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த சீர்திருத்தம் செயலில் உள்ள ARSA எனும் ஒற்றுமை வருமானம், செயற்பாட்டு போனஸ் மற்றும் வீட்டு உதவி ஆகியவற்றை ஒரே கட்டணமாக இணைப்பதை நோக்கமாக கொண்டது. அதிக நியாயத்தன்மை மற்றும் தெளிவுக்காக ஒரு வீட்டிற்கு ஒரு குறிப்பு சமூக வருமானம் என்ற கொள்கை என ஒரு சட்டம் நிறுவப்படும் என அமைச்சர் கூறினார். அதற்கமைய வருமானத்தின் அடிப்படையில் மக்கள் தங்களுக்குரிய உதவியை ஒரு பொதுவான தளத்தில் அறிய முடியும். வறுமையிலிருந்து தப்பிக்க வேலை செய்வதற்கான ஊக்கத்தை முன்னுரிமைப்படுத்துவதே அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் என அவர் கூறுகிறார். தொழில் செய்யும் ஒரு குடும்பம் சமூக உதவியில் மட்டுமே வாழும் ஒரு வீட்டை விட அதிகமாக சம்பாதிக்கிறது என்பதனை நாம் உறுதி செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ஜூலை மாதம் நாடாளுமன்ற குழுவால் ஆய்வு செய்யப்பட்ட சீர்திருத்தத்தின் ஆரம்ப மாதிரிகள் வறுமை வீதத்தை 0.6 முதல் 1.1 புள்ளிகள் வரை குறைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்கள் வாழ்க்கை தரம் வீழ்ச்சியடையாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என குழு உறுப்பினர்கள் குறிப்பிட்டனர். இந்த சட்டம் மூலம் விரைவில் கலந்தாலோசிக்கப்பட்டு தாக்கல் செய்யப்பட உள்ளது.